வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். நம்ம இந்திய நாடாளுமன்றத்தோட மக்களவை இருக்குல்ல, அதோட சபாநாயகர் தேர்வு செய்யப்பட்டு அவரை வாழ்த்தின வாயோடு வறுத்தெடுக்கவும் செஞ்சுருக்காங்க. இதை பற்றியும் இந்த எம்பியை பதவி எடுத்தாங்க பற்றிலாம் ஒவ்வொருத்தரும் அப்போ என்னென்னலாம் நடந்துச்சு அதை பற்றி நான் ஃபுல்லாக பார்க்க போகிற நிகழ்ச்சிகளை போகலாம். நம்ம இந்தியாவில் ஒரு 48 வருஷத்துக்கு பிற்பாடு மக்களவை சபாநாயகர் இருக்கார்ல, அவரை தேர்வு செய்வதற்காக இப்போ தேர்தல் நடந்திருக்குங்க. இந்த விஷயம் பாருங்கள், ரொம்ப ரேரானது. இப்போ நடந்திருக்கு. இந்த 18வது மக்களவை இருக்குது பாருங்கள், மிகப்பெரிய எதிர்பார்ப்பு சுமந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஈக்குவல் பவரோடு எதிர்த்தரப்பினர்களும் இருக்காங்க. இட் மீன்ஸ் INDIA கூட்டணி இந்த பக்கம், ஆளும் தரப்பு பார்த்தீங்கன்னா NDA கூட்டணியாக இருக்காங்க. ஸோ இப்போ ஏற்பட்ட ஒரு பேலன்ஸ்டு லோக்சபாவாக இருக்குல்ல, அதனால தான் எக்ஸ்பெக்டேஷன் பயங்கரமாக எழுந்திருக்கு. இந்த ஒரு எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தரப்புலேருந்து ஒரே ஒரு கோரிக்கையை முன் வச்சாங்க அவங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி. எங்க இது போல் சபாநாயகர் கண்டிப்பாக நீங்கள் தான் வரப்போகிறீங்க, உங்கள் தரப்பில் இருந்தால் மெஜாரிட்டி உங்களுக்கு தான் அதிகம், அந்த துணை சபாநாயகர் பதவி இருக்குல்ல அதை மட்டும் INDA கூட்டணியில் ஒருத்தர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ்ன்ற ஒருத்தரோட பேரை முன்மொழிஞ்சாங்க. யார்? இந்த INDA கூட்டணியில் இருக்கவங்க. ஆனால் ஆளும் தரப்புன்னு தெளிவாக சொல்லிட்டாங்க, அதெல்லாம் முடியாதுங்க, பார்த்துக்கலாம், வாக்கெடுப்பு வச்சே பார்த்துக்கலான்னு அவங்க ஒரு பக்கம் தெளிவாக சொல்லிட்டாங்க. இதில் கடுப்பான காங்கிரஸ் தலைமையிலான அந்த INDIA கூட்டணி என்ன பண்ணாங்க, சரி நாம் தேர்தல் வச்சே முடிவு பண்ணிப்போன்னு சொல்லிட்டு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. ஸோ இதனால தான் 48 வருஷங்களுக்கு பிற்பாடு மக்களவையில் நாம் சபாநாயகருக்கான தேர்தலை நடத்தியிருக்கோம். இது ஆக்சுவலாக குரல் வாக்கெடுப்பு மூலமாக நடந்த தேர்தலுங்க. இதில் ஓம் பிர்லா அவர்கள், இவரை தான் வழக்கம் போல் இந்த பாஜகவோட தலைமையிலான NDA கூட்டணி இருக்காங்க, அவங்க முன்மொழிந்தாங்க. அவருக்கு 297 வாக்குகளும், எதிர்த்து போட்டியிட்ட சுரேஷ் அவர்களுக்கு 232 வாக்குகளும் கிடைச்சிது. ஸோ பெரும்பான்மை அடிப்படையில் ஓம் பிர்லா அவர்கள் 2வது முறையாக மக்களவை சபாநாயகராக தேர்வு பண்ணப்பட்டார். தேர்வு பண்ணப்பட்ட கையோடு ஒரு வைபவம் ஒன்று நடக்கும். அது என்னன்னா, பிரதமர் அவர்கள் இருக்காங்களே, அவரும் எதிர்க்கட்சி தலைவராக யார் இருக்காங்களோ இவங்களும் சேர்ந்து இந்த சபாநாயகரை அப்படியே அழைச்சிட்டு போயிட்டு அந்த இருக்கையில் அமர வைப்பாங்க. அப்பேற்பட்ட வைபவம் நடக்கும். அது இந்த முறை நடந்துச்சு. ஆக்சுவலாக பார்க்குறப்ப புயலுக்கு முன் அமைதின்ற மாதிரி தாங்க இருந்துச்சு. ஒரு பக்கம் பிரதமர் மோடி அவர்கள், இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி அவர்கள் ஷேக் ஹேண்ட் பண்ண கையோடு அப்படியே இவர் அழைச்சிட்டு போகிறாங்க, அந்த இருக்கையில் அமர வச்சாங்க, வாழ்த்து தெரிவித்தாங்க. I invite Sri Om Birla to come up and occupy the chair. आपके चेयर है, आप संभालें प्लीज. சபாநாயகர் அவர்களுக்கு எல்லா எம்பிஸும் மாறி மாறி வாழ்த்து. ஆக்சுவலாக இதுவும் ஒரு சம்பிரதாயம் தான், எப்போவுமே நடக்கும். எல்லா எம்பிஸுமே வாழ்த்து தெரிவிச்சுட்டா இருந்தாங்க. அப்போ ராகுல் காந்தி அவர்கள் பேசுகிறப்ப வஞ்ச புகழ்ச்சி அணியை பார்க்க முடிஞ்சது. அதாவது போன வாட்டியே நீங்கள் இருந்தீங்க, ஒரு சில விஷயங்களை அப்படியே அவங்களுக்கு சாதகமாலாம் பண்ணீங்க, இந்த வாட்டி அப்படி இருக்க மாட்டீங்க நினைக்கிறேன்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் மன ஆதங்கத்தை கொட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இவர் பேசின சாலையில் தான் பல எம்பிஸாக பேசினாங்க. சபாநாயகராக இருக்கையில் அமர்ந்தாச்சு. இதுக்கப்புறம் என்ன, அப்படியே அவையை சுமூகமாக கொண்டு போக வேண்டியது தானே. ஒவ்வொரு எம்பிஸும் எழுந்து பேச ஆரம்பிச்சிருந்தாங்க சொன்னோம் பார்த்தீங்களா. அதன் ஒரு பகுதியாக சிதம்பரம் தொகுதி எம்பியான திருமாவளவன் அவர்கள் எழுந்து பேசினாங்க. அவர் பேசும்போது பார்த்தீங்கன்னா இந்த பார்லிமெண்ட் வளாகத்தில் இருந்த காந்தி சிலை உட்பட சில சிலைகள்லாம் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதெல்லாம் இடமாற்றம் பண்ணிட்டாங்க ஏற்கனவே. அதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாருங்க. திடீர்னு மைக் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஓம் பிர்லா அவர்கள் இப்போ தான் வந்திருக்காரு, ஓகேவா, சீட்டில் உட்காந்துருக்காரு, உள்ள அந்த தேர்தல் உள்ளுக்குள்ளே நடத்தி அதில் ஜெயிச்சு. ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மைக் ஆஃப்னு ஒரு புதிய பரபரப்பு ஆரம்பிச்சிடுச்சு.
ஓம் பிர்லா அவர்களுக்கு இவர் பேசுறது பிடிக்கல, எதிர்த்து ஒருத்தவங்க பேசுகிறாங்க உடனே மைக் ஆஃப் பண்ணிடுறாங்க, இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேருந்து எதிர்த்தரப்பு எம்பிக்கள் எல்லாம் கோஷங்களை எழுப்ப ஆரம்பித்தாங்க. ஆனால் இந்த மனுஷன் நிறுத்தலைங்க, தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தார். மைக் ஆஃப் பண்ணாலும் நான் பேசுவேன்னு பேசிகிட்டே இருந்தார். தோல் திருமா பலாவஞ்சி. மாண்புமிகு அவைத்தலைவருக்கு வணக்கம். மீண்டும் இரண்டாவது முறையாக இந்த அவையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட உங்களுக்கு நான் அங்கவகிக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலும் இந்தியா கூட்டணியின் சார்பிலும் எனது மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தங்கள் இருக்கையில் வலது பக்கத்தில் செங்கோல் உள்ளது. செங்கோல் என்பது அதிகாரத்தின் அடையாளம் அல்ல, யார் பக்கமும் சாயக்கூடாது, நேர்மையாக இருக்க வேண்டும் என்பதற்கான நீதி தவறாமையின் அடையாளமாகும். இந்த இருக்கையின் அழகே நீதி தவறாமைதான். கடந்த காலங்களில் நீங்கள் சிறப்பான ஒரு அவைத்தலைவர், சபாநாயகர் என்பதை நிரூபித்திருக்கிறீர்கள். ஆனால் ஆளுங்கட்சிக்கு ஒரு சார்பாகவும் எதிர்க்கட்சிக்கு ஒரு வகையாகவும் அணுகியிருக்கிறீர்கள் என்பது அனைவரும் அறிந்த உண்மை. ஆளுங்கட்சி என்பது ஆட்சி அதிகாரத்தோடு இருக்கிற ஒரு வலுவான கட்சி. ஆகவே ஆளுங்கட்சி சார்பு நிலை இருக்கக்கூடாது என்பதைத்தான் இங்கே எதிர்க்கட்சி தலைவர்கள் கோரிக்கையாக வைத்திருக்கிறார்கள். கடந்த முறை பல்வேறு மசோதாக்களை பண மசோதா என்று ஆளுங்கட்சி அறிமுகப்படுத்தியது. எது பண மசோதா, மணி பில் என்பதை தீர்மானிக்கிற அதிகாரம் உங்களுக்கு மட்டுமே இருக்கிறது. அந்த அதிகாரத்தை தவறாக பயன்படுத்திய ஆளுங்கட்சி மீண்டும் அத்தகைய முயற்சியை மேற்கொள்ளலாம். அதற்கு ஒருபோதும் நீங்கள் ஈல்டு ஆகக்கூடாது, வளையக்கூடாது என்பதை ஒரு வேண்டுகோளாக வைத்து ஒரு மக்களவைத் தலைவர் என்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி நாடாளுமன்ற வளாகத்திற்குள் இருந்த புரட்சியாளர் அம்பேத்கர், மகாத்மா காந்தியடிகள் ஆகியோரின், மகாத்மா ஜோதிபா ஃபுலே போன்ற மாபெரும் தலைவர்களின் சிலைகளை ஒரு ஓரமாக கொண்டு போய் ஒரு பஞ்சாயத்து, அப்படியே அடுத்த பஞ்சாயத்து சில நிமிடங்களே ஆரம்பிக்குது. என்னன்னா, பிரதமர் மோடி அவர்கள் பேசுறப்ப அவசர நிலையை கொண்டு வந்தவங்களால அரசியல் அமைப்பை எப்படி நேசிக்க முடியும்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டாருங்க. முடிஞ்சு போயிடுச்சு. தக நெருப்புள்ள பத்திக்க ஆரம்பிச்சது. எதிர்த்தரப்புல இருந்த எல்லாருமே கூச்சல் எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, பிரதமர் பேசிட்டாருன்னு விட்டுடலாம். ஆனால் சபாநாயகர் ஓம் பிர்லா பேசுகிறப்ப இதை குறிப்பிட்டு பேசிட்டாருங்க. முடிஞ்சு போயிடுச்சு. ஏன்பா, அவர் தான் எங்களுக்கு எதிர்த்தரப்பு ஏதோ பேசுகிறாரு, சபாநாயகராக நியூட்ரலாக நடந்துக்கணும், நீங்கள் எப்படிங்க எமர்ஜென்சியை பற்றி பேசலாம், அவர் சொன்னதை மேற்கொள்ளிட்டுன்னு எதிர்த்தரப்பினர் எல்லாருமே திரும்ப ஒரு முறை ஓம் பிர்லாக்கு எதிராக திரும்பினாங்க. ஒரு சினாரியோ புரியுதா? சிரிச்ச முகத்தோடு வாழ்த்தி வரவேற்றவரை உட்கார வச்சாங்க. அடுத்த சில நிமிடங்களையே இப்படி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இது வரைக்கும் சொன்னதுக்கெல்லாம் முன்னாடி சில விஷயங்கள் நடந்துச்சு. அதே ஒரு கிளான்ஸாக பார்த்துருவோமே. ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு எம்பியாக பதவி ஏற்றுப்பாங்க நாடாளுமன்ற மக்களவைக்குள்ளே. அந்த வைபவமும் நடந்து முடிஞ்சிருந்துச்சு. பிரதமர் மோடி அவர்களும் எம்பியாக பதவி ஏற்றுக்கிட்டாரு. அதன் தொடர்ச்சியாக ராகுல் காந்தி அவர்களும் எம்பியாக பதவி ஏற்றுக்கிட்டாரு. இல்லை, ராகுல் காந்தி அவர்கள் பதவி ஏற்றுக்கிறப்ப இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க பாருங்க, கையடக்க கான்ஸ்டிடியூஷன் இருக்குல்ல, அந்த புத்தகத்தை கொண்டு வந்தபடியே தான் ராகுல் காந்தி அவர்கள் எம்பியாக பதவி ஏற்றுக்கிட்டாரு. அண்ட் ஜெய்ஹிந்த், வாழ்க அரசியல் சாசனம் அப்படின்னு சொல்லி அந்த பதவி ஏற்பு முடிஞ்சிருந்துச்சு. नरेंद्र दामोदर दास मोदी जो लोकसभा का सदस्य निर्वाचित हुआ हूं, निर्वहन करूंगा। I, Rahul Gandhi, having been elected a member of the House of the People, do solemnly affirm that I will bear true faith and allegiance to the Constitution of India as by law established, that I will uphold the sovereignty and integrity of India, and that I will faithfully discharge the duty upon which I am about to enter. அண்ட் அப்படியே தமிழக எம்பிக்களும் மாறி 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 பதவி ஏற்றுக்கிட்டாங்க. பெரும்பாலும் தமிழில் பேசி தான் பதவி ஏற்புன்றது நடந்துருந்துச்சு. அதில் எல்லாரும் எழுப்பின ஒரு பொதுவான கோஷம் அது இப்போ விவாதம் மாதிரி மாறி இருக்கு. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேரை அவங்க குறிப்பிட்டிருப்பாங்க எல்லா இடத்துலையும் பெரும்பாலும்.
அதே இப்போ ஒரு பெரிய டாக்கா வர வளர்ந்து நிற்குது இந்த அரசியல் களம் முழுக்கவே. இந்த தமிழக எம்பிக்கள் இருக்காங்களா, இதில் பெருசாக கவனம் ஈர்த்தவர்னு பார்த்தீங்கன்னா பால்லே சிக்ஸர் அப்படின்ற மாதிரி தான் சசிகாந்த் செந்தில் அவர்களோட பேச்சு அமைஞ்சிருந்துச்சு. திருவள்ளூரோட எம்பிங்க இவர் என்ன பண்ணிட்டா, அப்படி பதவி ஏற்கும்போது தலித்துகள் சிறுபான்மையினர் மீதான தாக்குதலை நிறுத்துக அப்படின்ட்டாருங்க. அவ்வளோதான், ஆண்டுகிட்டு இருக்க தரப்பு சைட்லேருந்து சம எதிர்ப்புகள் கிளம்ப ஆரம்பிச்சிடுச்சு. உங்களுக்கே தெரியும், எல்லா வீடியோவும் லைவில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக வரும். ஆனால் கட் பண்ணி அப்லோட் பண்ணுறாங்களே, அங்கே சில தூக்குவாங்க. என்ன சொல்லணும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மக்களவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சசிகாந்த் செந்தில் எனும் நான் சட்டப்பூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பின் மீது உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். மக்களவையின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினராகிய கனிமொழி கருணாநிதி எனும் நான் சட்டப்பூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். தேனி மக்கள் சபையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட தங்கத்தமிழ் செல்வன் எனும் நான் சட்டப்பூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். இவ்வளோதானாப்பா, ஜெய் ஸ்ரீராம்லாம் எதுவுமே இல்லையான்னு கேட்டிங்கன்னா அது எப்படி இல்லாமல் இருக்கும்? ஒரு முறை பார்லிமெண்ட்டில் நம்ம அதை கேட்போல, அந்த முழக்கம் இந்த வாட்டி கொஞ்சம் ஹெவியாகவே இருந்துச்சு. ஒருத்தர் ரெண்டு பேர்லாம் கிடையாதுங்க. நிறைய பாஜக எம்பிலாம் பார்த்தீங்கன்னா ஜெய் ஸ்ரீராம் முழக்கத்தை பெருசாகவே அவையில் முழங்கினாங்க. அட் த சேம் டைம் ஜெய் காளி ஜெய் ஜெகநாத்னு திரிணாமுல் காங்கிரஸோட எம்பிஸும் முழங்கினாங்க. எப்படி போது பார்த்தீங்களா இந்த விஷயம்? காளியா ராமான்ற மாதிரி அந்தந்த நிலப்பரப்பு ஆட்சிக்குட்பட்ட பகுதிகளில் மக்கள் வணங்குற தெய்வங்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க பெயர்களை உள்ள பெருசாக குறிப்பிடுறாங்க. मैं अमित अनिल चंद्र शाह श्रद्धा पूर्वक निर्वहन करूंगा. मैं कंगना रनौत जो लोकसभा की सदस्य निर्वाचित हुई हूं, ईश्वर की शपथ लेती हूं कि विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति श्रद्धापूर्वक निर्वहन करूंगी. मैं हेमा मालिनी जो लोकसभा की सदस्य निर्वाचित हुई हूं, ईश्वर की शपथ लेती हूं, श्रद्धापूर्वक निर्वहन करूंगी. मैं अखिलेश यादव जो लोकसभा का सदस्य निर्वाचित हुआ हूं, ईश्वर की शपथ लेता हूं, श्रद्धापूर्वक निर्वहन करूंगा. আমি মহুয়া মৈত্র লোকসভার সদস্য নির্বাচিত হইয়া তাহা আমি বিশ্বস্তভাবে নির্বাহ করিব. இதோடு நிற்கல, அடுத்த சில விஷயங்கள் நடந்துச்சு. பாஜக எம்பியான சத்ரபால் சிங் இருக்கார்ல, அவர் வாழ்க ஹிந்து ராஜ்யம்னு சொல்லிட்டாருங்க. இதுக்கு உள்ள கூச்சல் எழுப்பாமல் இருப்பாங்களா? இதுவும் நடந்துச்சு. இன்னொரு பக்கம் ஹைதராபாத் எம்பியான ஓவைசி இருக்கார்ல, வாழ்க பாலஸ்டைன்னு போயிட்டாரு அந்த விஷயத்துக்கு. இதுக்காகவும் ஆப்போசிட் சைடில் கடுமையான எதிர்ப்பு பாஜகவோட எம்பிஸ் மத்தியில். இது போல் பல எம்பிக்கள் பதவியேற்கும் போது கூட சில வார்த்தைகளை சர்ச்சைக்கான வித்தா போட்டு போயிட்டாங்க. மக்களே, இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமளாம் எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்று தான். சர்ச்சைக்குரிய சட்டங்கள் இருக்குல்ல, இதுவும் சரி அமெண்ட்மெண்ட்ஸும் சரி, இந்த திருத்தங்கள் இதெல்லாம் இனிமேல் வராதுன்னு நம்பலாம். ஏன்னா மக்களவை மாநிலங்களவையில் ஒரு மசோதா நிறைவேறின பிற்பாடு குடியரசுத் தலைவர் சைன் போட்ட பிற்பாடு அது நம்ம நாட்டில் சட்டமாக மாறிடும். இந்த முறை INDIA கூட்டணி ஒரு வலுவான எதிர்த்தரப்பாக தான் இருக்காங்க. ஸோ பார்ப்போம், ஆளும் அரசு இதுக்கு முன்னாடி பண்ணாங்களா அந்த விஷயங்களை இதுக்கப்புறமும் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு. அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.